It's invisible to you. Okay. Calculate operating leverage for Maruti Limited from the following information. First, we have three leverages operating, financial, combined. In the மூணு ஃபார்முலா முதல்ல எழுதிரு. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ஷார்ட்டா OEL அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் 1 சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். நான் சொல்றது அப்படியே ஒரு வரிசை ஃபர்ஸ்ட் சேல்ஸ் சார்ட் காமிக்கிறேன். இது பேர் என்னது அப்படின்னு பார்த்தா கான்ட்ரிபியூஷன். நான் பேர் கேக்குதா எல்லாருக்கும்? ஓகேங்க சார். இது பேர் என்னது? கான்ட்ரிபியூஷன். இது வந்து கான்ட்ரிபியூஷன். Sales minus variable cost is equal to contribution. இதுல இருந்து மைனஸ் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட். VC போட்டா ஃபிக்ஸ்ட் காஸ்ட். ஓகே, இதுக்கு பேர் என்ன? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். பேர் என்ன? EBIT சார். வெரி குட். EBIT. இதுல இருந்து எதை லெஸ் பண்ணோம் நம்ம? லெஸ் இன்ட்ரெஸ்ட். இது லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? EBT. வெரி குட். இதுல இருந்து நம்ம எதை லெஸ் பண்ணுவோம்? டாக்ஸ். டாக்ஸ் லெஸ் பண்ணாம கிடைக்கிறது என்ன? EAT. EAT. இதுதான் ஃபார்முலா. இப்ப இது இல்லாம இது அப்படியே போட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா ஃபார் ஆப்பரேட்டிங் லெவரேஜ். ஷார்ட்டா இதை OL அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஷார்ட்டா OL அப்படின்னா. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OL is equal to EBIT, sorry, contribution divided by sales, sorry, EBIT. இதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் லிவரேஜ். என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம்?
divided by EBT. right. Combined leverage என்ன formula? EBT, sir. இந்த formula. ரைட், ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளம்ல? இந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கம்பைன்ட் லெவரேஜ் மாத்திரம் கண்டுபிடிச்சா போதும். இது ஆப்ரேட்டிங் லெவரேஜ் மாத்திரம் கண்டுபிடிச்சா போதும். ஆப்ரேட்டிங் லெவரேஜ். ஸோ நமக்கு என்னென்ன வேணும்? அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து என்னென்ன வேணும்? ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கண்டுபிடிக்க என்ன வேணும்? Contribution, sir. EBIT. கான்ட்ரிபியூஷன். ஸோ கான்ட்ரிபியூஷன் எப்படி கிடைக்கும்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், அப்படிதானே? ஆமா இந்த ப்ராப்ளம் சேல்ஸ் எவ்வளோ பாருங்க, 25 lakhs, sir. 25 lakhs. எப்படி வந்து 25 lakhs? 50,000 into 50 selling price. So 25 lakhs வரும். 25 lakhs வந்து வேரியபிள் காஸ்ட் ஒரு 50 into 20 போட்டுருக்கோம். 10 lakhs. எவ்வளவு? 10 lakhs. So 25 lakhs 10 lakhs போச்சுன்னா எவ்வளவு? 15. அதான் கான்ட்ரிபியூஷன், அப்படிதானே? ஆமா சார். So contribution is 15 lakhs. Next, அதுல இருந்து நம்ம fixed cost less பண்ணாங்க. Fixed cost 7,50,000 வரும் சார். அது less பண்ணா எவ்வளவு வருது? அதான் 15 lakh minus 7,50,000 திருப்பி 7,50,000. அப்ப அந்த 7,50,000 என்னது? EBIT. EB8. So contribution is 15 lakhs. EB8 is 7.5 lakhs. அதுல இருக்க first 1 lakh அதான் இருக்கு பாருங்க ஆன்சர். 15 lakhs divided by 7,50,000. Next, what will be the new operating leverage if the variable cost is 30 per unit? 50 இதுக்கு முன்னாடி வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருந்தது? 20, அது இப்போ 30 ஆக போகுது. அதே தான். ஆமா. சேல்ஸ் வந்து அதே 25 lakhs, no doubt. 50,000 into 50. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? அதே 15 lakhs. சாரி, கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 10 lakhs. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து 25 lakhs மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பாருங்க, 50,000 into 30, 15 lakhs வரும். ஸோ கான்ட்ரிபியூஷன் 10 lakhs. அது ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ லெஸ் பண்ணணும்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் காமன் அதே தான், 7,50,000, அப்படிதானே? ஆமா ஆமா சார். அப்போ 10 lakhs 7,50,000 போச்சு, 2,50,000 இது EB8. ஸோ 10 lakhs divided by 2,50,000. You have to understand this. Yes sir. You have to understand this. Boys, any other doubt? Doubt in the கேளு. Doubt in the கேளுப்பா. செகண்ட் ப்ராப்ளம் போலாமா? போலாம் சார், போலாம். ரைட். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க அதே மாதிரி. The installed capacity of the factory is 600 units. அதுல வந்து 400 units manufacture பண்ணிருக்காங்க. Let us forget 600, let us take 400 as our sales. 400 units are manufactured and the selling price is 10. So sales is 4 into 10. எவ்வளவு? 4,000. 4,000 rupees sales. Variable cost is 6. 6 into 400 எவ்வளவு? 400. 2,400. Sales வந்து 4,000, அதுல 2,400 போயிடுச்சுன்னா 1,600 கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 1,000. நான் சொல்லும்போது அப்படியே நீங்க போட்டுனே வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 1,600 கான்ட்ரிபியூஷன். நான் வேணா போடுவேன் அப்படியே இதுலயே. சேல்ஸ் இப்போ இந்த கணக்கில் எவ்வளவு? 4,000 சார். 1,000. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 6 into 400. 2,400. 400. டெஸ்ட் பண்ண கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கிடைக்கும்? 1,600. 1,600. ரைட். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அதே தானே? ஃபார்மர் காஸ்ட் எவ்வளவு பாருங்க. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ராப்ளம்ல ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 3 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிச்சுவேஷன் மாடல் வந்து 400 ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அப்ப 400 லெஸ் பண்ணுங்க. லெஸ் பண்ணா எவ்வளவு வருது? 1,200. 1,200 EB8. இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் என்ன கேட்டது? ஆப்ரேட்டிங் லெவரேஜ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஃபைனான்ஷியல் லெவரேஜ் கேட்கல. ஸோ நம்ம EBT எல்லாம் தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா இன்னொரு ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கேட்கலாம். ஸோ அப்போ ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ஃபார்முலா என்ன பாருங்க. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EB80. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கணக்குல? 1,600.
1600. EBIT எவ்வளவு கணக்குல 1200. 1000. அதான் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் பாருங்க 1600 1200. இப்ப கான்ட்ரிபியூஷன்ல எந்த சேஞ்சுமே இருக்காது ஏன்னா வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகல. சோ மூணு கண்டிஷனுமே 1600 தான் கான்ட்ரிபியூஷன். எங்க சேஞ்ச் ஆகுது ஃபர்ஸ்ட் கணக்குல 400 ஃபிக்ஸ்ட் காஸ்ட். சோ நம்ம என்ன பண்றோம் 400 அந்த என்ன பண்றோம் நம்ம இந்த கணக்குல என்ன பண்ணுவோம் கான்ட்ரிபியூஷன் வந்து 1600ல இருந்து 400 லெஸ் பண்ணும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டிஷன்ல எவ்வளவு லெஸ் பண்ணணும் 1000 rupees லெஸ் பண்ணணும். அதாவது இங்க 1000 rupees நம்ம லெஸ் பண்ணணும். அதாவது இந்த 400 என்ன பண்ணணும் 1000 லெஸ் பண்ணணும். அப்ப நமக்கு எவ்வளவு வரும் 600. வெறும் 600 வரும். வெரி குட். வெறும் 600 வரும். அப்போ இங்க அதே தான் இங்க 1600 வெறும் 600. 600 பொசிஷன் ரைட். வெறும் 600 வந்திருக்கா 1600 divided by 600 இருக்கு பாருங்க 1600 divided by இதற்கா தெரியுதா 1600 divided by 600. எனி டவுட்? தேர்ட் கண்டிஷன் போங்க. தேர்ட் கண்டிஷன்ல அதே தான் 200 மைனஸ் பண்ணுங்க சார். இங்க இருந்து என்ன பண்ணும் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து 1200 மைனஸ் பண்ணும். அப்போ EBIT எவ்வளவு சேஞ்ச் ஆகும் 400. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம 600 பதில் 400. அதே வந்து பாருங்க 400. That's all. Any other change? Any other doubt? Boys, Praveen இருக்கியா? இருக்கேன் சார். சார் தேர்ட் ப்ராப்ளம் போலாமா? அப்போ இப்ப தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. சேல்ஸ் ரெண்டு கம்பெனி A கம்பெனி B கொடுத்துருக்கோம். இப்ப ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அது மாதிரி இருக்கு, வேரியபிள் காஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள் இது. சரி ஃபர்ஸ்ட் கம்பெனி A கம்பெனி B ஓபன் பண்ணிப்போமா இங்க கம்பெனி A சேல்ஸ் வந்து கம்பெனி A பண்ணுவோம். கம்பெனி A இப்ப சேல்ஸ் எவ்வளவு பாருங்க கம்பெனி A ஓட சேல்ஸ் எவ்வளவு சொல்லுங்க ப்ராப்ளம் 50 lakhs sir 50 lakhs 50 lakhs very good அது வந்து 60 lakhs so 50 lakhs இது வந்து 60 lakhs 6 lakhs க்கு அந்த 6 lakhs right வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு பாருங்க 50% of sales company is sir அப்போ 50% of sales எவ்வளவு 25 lakhs 25 lakhs இது 25% 60 25% sir அப்போ 25% எவ்வளவு 15 இப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு 25 lakhs only 15 lakhs இது வந்து 25 lakhs 10 lakhs 45 lakhs 10 lakhs 45 lakhs that's all ஓகே நெக்ஸ்ட் இது கான்ஸ்டன்ட் இதுல எந்த சேஞ்சும் கிடையாது ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ல ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு கணக்குல 15 lakhs sir company க்கு first 15 lakhs 30 lakhs 15 lakhs இது 30 lakhs 30 lakhs 30 lakhs so EBT என்னது எவ்வளவு பாருங்க EBT எவ்வளவு 10 lakhs அவ்வளவுதான் இது எதுவும் கிடையாது நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே தேவையில்லை இப்போ நமக்கு என்ன இருக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கு EBIT இருக்கு கான்ட்ரிபியூஷன் 5 by 10 ஆப்ரேட்டிங் லெவரேஜ் என்ன ஃபார்முலா contribution by EBIT
Contribution divided by EBIT. So contribution on the first case 25 divided by 10, 45 divided by 15. அதற்கு பாருங்க 25 divided by 10, 45 divided by 15. Okay. You can answer it. 25 divided by 10, 45 divided by 15. Yes, sir. Yes, sir. Second condition. 25 lakhs divided by 10 lakhs. First condition. ரெண்டாவது OL வந்து 45 lakhs divided by 15. எத்தனை தடவை என்ன டைம்ஸ் ரிப்போர்ட் எத்தனை தடவை வருது 2.5 டைம்ஸ் 3 times, sir. 2.5 டைம்ஸ் 3 டைம்ஸ். Understand this? Understand this? You would review this. Next problem போலாமா? டவுட் இருந்தா இல்ல நானே நடத்தினே இருக்கேன். ஒருத்தர் ரெண்டு பேர் ஆன்சர் பண்றீங்க. மொத்த கிளாஸ் சைட் தான் இருக்கு. ஏன்னா பிரவீன் எல்லாம் இருக்காங்க கிளாஸ்ல. எல்லாரும் இருக்காங்க சார். Physically present actually able to understand this? Yes, sir. Yes, sir. என்ன புரியும்? Boys, வேற யாரா உங்க கிளாஸ் பசங்க நல்லா இருக்காங்க? Yes, sir. Any doubt ma? Doubt இருந்தா கேளுங்க. No, sir. It was No, sir. No, sir. No, sir. No, sir. Okay, sir. எந்த doubt இல்ல sir. Fourth problem போயிடலாமா? Yes, sir. போலாம் sir. Right. இந்த ஆப்பரேட்டிங் லிவரேஜ்க்கு நமக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபார்முலா இல்லையா? என்னது? What is operating leverage formula? OL க்கு OL is equal to இதுனா ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா இருக்கு டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன சொல்லணும்னா டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ் அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா percentage change in EBIT. Percentage change in EBIT divided by percentage change in sales. Change in sales into 100. அது இன்டு 100 போடக்கூடாதுப்பா இந்த பர்சன்டேஜ் அந்த இன்டு 100 தான் மீன் பண்ணுது okay, புரியுது. ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை போட போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க இது வந்து டிகிரி ஆஃப் டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கும் எப்படின்னா இந்த மாதிரி we have some absence இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்லாம் கொடுக்கவே இல்லை EBIT 2 வருஷத்தோட கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன நம்ம டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் DOL. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ஃபார்முலா படி வாட் இஸ் தி ஃபார்முலா டிகிரி ஆஃப் சேஞ்ச் இப்போ பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இன் சேல்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம் நம்ம percentage change percentage change in EBIT எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா
இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா increase or decrease amount divided by base year into 100. இதான் ஃபார்முலா. ஸோ சேஞ்ச் இன் EBIT கண்டுபிடித்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அமௌண்ட் டிவைட் பை பேஸ் இயர் இன்டூ 100. இந்த ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எவ்வளோ பார்க்கணும். இப்போ EBIT 2008க்கும் 2009க்கும் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேஸ் இயர் வந்து 50,000 சார். இந்த பேஸ் இயர் வந்து 10,000 பா. 10,000 divided by 50,000 also. Very good. 10,000 divided by 50,000 into 100. 50,000 into 100. இன்னொரு பாருங்க. into 0.02 இன்னொரு பாருங்க. 0.20 into 100 வரும். என்ன பாருங்க கால்குலேட்டர்ல போடுங்க. ஆமா சார் 0.20% divided by into 100 வரும். பர்சன்டேஜ்ல வரும். முதல்ல பாருங்க 10,000 divided by 50,000 எவ்வளவு வரும்? 0.20 வரும். into 100 போட்டா 200 போட்டா 20 வரும். 20 வரும். 20% வரும். ஆமா 20%. இது வந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி percentage change in sales. அது எவ்வளவு பாருங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? 8,000 divided by 20 வரும். இதே தான் சேம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அமௌண்ட் divided by 100 equal to increase amount எவ்வளவு amount? 8,000 சார். 8,000 increase ஆயிருக்கு. பாருங்க 20,000 units 28,000 units. 8,000 into 8,000 divided by amount base year எவ்வளவு? 28,000. பேஸ் இயர் 20,000 தான் சார். base year 20,000 sorry. வந்து 8,000 20,000 into 40%. 40%. இந்த 20% 40% சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னா இங்கே போடுறோம் பாருங்க. 20% அப்படிங்கிறது என்னன்னா 20 divided by 100 அப்படின்னு அர்த்தம். அப்ப அது எவ்வளவு வரும்னா 0.2. able to understand? Equal to 40 divided by 100 equal to 0.4. So answer வந்து இப்போ 0.2 0.4. ஓகேவா? இப்போ இந்த பர்சன்டேஜ் அப்படியே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் EBIT divided by change in sales. இல்லையா? அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். TLO equal to 0.2 divided by 0.2 divided by 0.4 into 100. இந்த இடத்துல into 100 வரும். என்ன ஆன்சர் பாருங்க. இது அப்படியே அங்கே இருக்க பாருங்க. இது இருக்கு பாருங்க. 0.2 divided by 0.40 into 100. 50 cents வரும். ரைட். இது பாருங்க. DOL 50% வந்திருக்கா? 50%. ஆன்சர் என்ன வந்து பாருங்க. ஈக்குவல் டு 50%. ஆமா சார். தட்ஸ் ஆல். இது காப்பி பண்ணீங்க அப்படி. பாய்ஸ் எல்லாம் சைலண்டா இருக்கீங்க.
நிறைய கேட்பீங்க டவுட் ஏ செக்ஷன்ல. சார் காப்பி பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட் வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கம்முன்னு சைலண்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புரியலையா என்ன கிளாஸ் ரூம் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார் 5th சம் போலாமா சார்? ரைட், தேங்க்யூ. சார் ஒரு நிமிஷம் சார். போலாம் சார் 5th சம்க்கு. இப்போ பாருங்க, 5th சம் தான் இப்போ ரொம்ப டெக்னிக்கலி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து தெரிஞ்சது, ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். 5th மாத்திரம் லைட்டாக கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம். டஃப்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக. யார் டோன்ட் ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் டஃப். நோ ப்ராப்ளம் இஸ் டஃப் இன் திஸ் வேர்ல்ட் அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக். கொஞ்சம் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதை கவனிக்கணும். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கேன்னா, கால்குலேட் ஃபினான்ஷியல் லிவரேஜ்னு சொல்லியிருக்கோம். இங்கே இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்னு வரும்போது நமக்கு ஃபினான்ஷியல் லிவரேஜோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபினான்ஷியல் லிவரேஜோட ஃபார்முலா நமக்கு தெரியும். அது என்னது ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலா? EBIT by EBT. ரைட், ஓகே. EBIT பை ஃபர்ஸ்ட் FL. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, EBIT டிவைடட் பை EBT. இதான். ஸோ அப்போ நம்ம கணக்கில் என்ன கண்டுபிடிக்கும்? EBIT EBT கண்டுபிடிக்கும். இந்த ப்ராப்ளம்ல என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்க. நமக்கு இந்த ப்ராப்ளம்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வெரி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ EBIT ஆல்ரெடி, இதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் தான் என்னன்னா EBIT-யோட முன்னாடி ஸ்டேஜ். ப்ராஃபிட் நீங்க சொன்ன வேர்டு தப்புன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஏர்னிங்ஸா நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட்டும் ஏர்னிங்ஸ் எல்லாம் ஒன்று தானே. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் இருக்கு, நடுவில் டிப்ரிசியேஷன் இருக்கு. இது EBIT தான் அது, ஆனால் டிப்ரிசியேஷன்ல சேர்ந்துருக்கு. ஸோ டிப்ரிசியேஷனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதுதான் EBIT. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருக்கு பாருங்க. இப்போ இது என்னன்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து PDBIT சொல்லலாம், ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இது வந்து டிப்ரிசியேஷன் 1,12,50,000 லெஸ் பண்ணிடும். அப்படிதான் இருக்கு ப்ராப்ளம்ல. 80 lakhs இருக்கு, அதில் டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது தான் EBIT, கெய்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எஸ் சார், எஸ் சார். அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் கணக்கில் வந்து 80,000 கொடுத்துருக்கான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் 80 lakhs. அது வந்து டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிட்டா 12,50,000 லெஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறதா என்னது பார்த்தீங்கன்னா 67,50,000 வந்து ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஸோ ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? EBIT கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் என்ன? EBT தான் கண்டுபிடிக்கும். சரி, ஓகே. EBT கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட். ஆனால் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, கணக்குலாம் சொல்லவே இல்லையே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இல்லை. அப்போ நம்ம அதை வந்து அதில் கேப் இருக்கும். இந்த பாருங்க, இன்ட்ரெஸ்ட் போட்டு நில்லுன்னு போட்டுருவோம். சரியா? இப்போ இது தெரிஞ்சாதான் நமக்கு, இது பாருங்க, இது தெரிஞ்சாதான் நமக்கு ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் தெரியும். அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ இன்ட்டு போடுவோம், நில் போடுவோம்னா இன்ட்டு போட்டுருக்கோம். ஸோ EBIT தெரியும், இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதனால ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸும் தெரியாது. ஆனால் டாக்ஸ் வந்து 40% சொல்லிட்டோம். ப்ராப்ளம் 40%.
40% tax. tax. அது வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. 40% tax. ஆனா நமக்கு இது இந்த ஃபார்முலா எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து EBT மைனஸ் டாக்ஸ் வந்து EAT போட்டிருக்கோமா நம்ம? போட்டிருக்கோம் சார். அதே மாதிரி ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ் நமக்கு தெரியாது. ரைட். இப்ப ப்ராப்ளம் வந்து இபிஎஸ் கொடுத்துருக்கோம், ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர் கொடுத்துருக்கோம். ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர் 15 minutes salary. கொஞ்சம் இருங்கப்பா. Lock the door and go. Children, please out. Lock the door. Right. EPS வந்து what is earning price per share na EAT divided by number of equity shareholders. Equity shares. Number of equity shares. Number. So, நமக்கு EPS கணக்குல கொடுத்துருக்கோம். EPS எவ்வளவு கொடுத்துருக்கோம் ப்ராப்ளம்ல? 4. EAT தெரியாது. Divided by divided by number of shares கொடுத்துருக்கானா, number of equity shares கொடுத்துருக்கானா பாருங்க. Number of equity shares 3,15,000 divided by 3,15,000. இப்ப இதை நாம அப்படியே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனா இந்த 3,15,000 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும். அப்ப 4 into 3,15,000 equal to EAT 12,60,000. பாருங்க. இது ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes sir, yes. EAT is equal to இப்ப எவ்வளவு வரும்? 12,60,000 வருமா? ஆமா சார். இப்ப EAT கண்டுபிடிச்சோம் நம்ம 12,60,000. எப்படி கண்டுபிடிச்சோம் தெரியுதா? EPS is equal to EAT divided by number of equity shares தான். அதாவது ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஏர்னிங் ஆஃப்டர் கண்டுபிடிச்சிருவோம். ஃபைனலா அதை என்ன பண்ணுவோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் பிரிச்சு கொடுத்துருவோம் அந்த ப்ராஃபிட்டை. ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குறது, எவ்வளவு டோட்டல் ப்ராஃபிட் இருக்கோ அதை டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும். அதுதான் ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்க. சரி, டோட்டல் ஏர்னிங்ஸை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட டிவைட் பண்ணா ஒரு 10 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, 1,00,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. அது 10,000 அதுதானே. அதவே வந்து டைரக்டா நமக்கு தெரியாது, இஏடியே தெரியாது நமக்கு. அதனால இபிஎஸ் கொடுத்தது வச்சு நம்ம இஏடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஸோ கணக்கில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இப்ப அப்படின்னா, என்ன கண்டுபிடிச்சோம் இப்ப? இஏடி கண்டுபிடிச்சோம். எவ்வளவு இஏடி? 12,60,000. Do you agree this, boys? Yes, sir. Yes. 12,60,000 எப்படி வந்து தெரியுதா முதல்ல இஏடி? தெரியுது சார், தெரியுது. ரைட். இப்ப 40% டாக்ஸ் போக 12,60,000 இஏடி இருக்கு. அப்போ 40,000 டாக்ஸ் போறதுக்கு முன்னாடி இஏடி எவ்வளவு வந்திருக்கும்? அதாவது ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் இருக்கு, அதுல 40% டாக்ஸ் போக 12,60,000 இருக்கு. பாருங்க, 40,000 டாக்ஸ் போக நமக்கு இஏடி 12 lakhs இருக்குன்னா அது 40% டாக்ஸ் போனதுக்கு அப்புறம் இஏடி 12,60,000 இருக்கு. அப்போ 40% டாக்ஸ் போறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும்? அப்ப 60 divided by 100 divided by 60. 100